ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், கடுகு, எண்ணெய், உப்பு. இப்போது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இந்த 2 பருப்பும் எண்ணெயில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். இப்போது இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் 5 காஞ்ச மிளகாவை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 5 பல் பூண்டு நான் சேர்க்க போகிறேன். அடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துட போகிறோம். இது ரெண்டும் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்படியும் சட்னி அரைக்க போகிறோன்றதுனால நம்ம பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போது இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியும் இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு நம்ம புளி எடுத்திருக்கோம். அந்த புளியை நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். புளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம இதை கொஞ்ச நேரம் ஆற விட போகிறோம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த டைமில் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதை நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து இதுக்கான தாளிப்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுமே சேர்ந்து 1 டேபிள் ஸ்பூன் வரா மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் 2 காஞ்ச மிளகாய், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, இது ரெண்டும் ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பெருங்காயத்தை போட்டுட்டு நம்ம இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் போட்டுடலாம். தேங்காய் இல்லாமல் ஒரு சூப்பரான கார சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் கொத்தமல்லியை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த கார சட்னியை நம்ம இட்லி, தோசை இல்லை உப்புமா அதுக்கு கூட சேர்த்து தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.